ஹாய் ஆல், எங்கள் மேகாலயா ட்ரிப்பில் நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த இடத்துக்கு கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டபுள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜு தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்து ஓல்டு பிரிட்ஜு. இது வந்து ஃபார்மேஷனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மரத்தோட ரூட்லேயே இந்த பிரிட்ஜு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெக்கிங் போகும்போது இந்த ஹைக்கிங் ஸ்டிக் வந்து ஹயருக்கு கொடுப்பாங்க. ஒரு 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ஹயருக்கு கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னாக்கா இறங்கும்போது அதே போல் ஏறும்போது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கு நாங்கள் யூஸ் பண்ணினால்தான் எங்களால் வந்து ஈஸியாக இறங்க முடிஞ்சது, ஏற முடிஞ்சது. இது ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இறங்கும்போது ஏதாவது உங்களுக்கு முடியல இல்லாட்டி ஏறும்போது முடியல அப்படின்னாக்கா இந்த லோக்கல் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே உங்களை வந்து தூக்கிட்டு மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 6000 7000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது. கிராமம் வந்து இறங்க இறங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிராமங்கள் இருக்குது. அதில் வந்து நிறைய குட்டி குட்டியாக நிறைய வீடு இருக்குது. ஸோ எங்களோட கைடு வச்சுட்டு தான் நாங்கள் போனோம். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கெலாம் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அப் டு 5th வரைக்கும் இங்கே லோக்கலாக கீழே இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்து படிப்பாங்களாம். ஸோ 5th மேலே வந்து பார்த்திங்கனாக்கா மேலேயே வந்து 12th வரைக்கும் அங்கே படிக்கலாம் போலிருக்கு. இப்போ பேரண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா பேரண்ட்ஸ் வந்து மேலே போய் பார்த்துட்டு அப்புறம் தான் வருவாங்களாம். ஸோ அங்கே ஹாஸ்டல் மாதிரி இருக்குது, அங்கேயே தங்கி தான் படிப்பாங்க போலிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம லைஃப் வந்து எவ்வளவோ பரவாயில்ல, நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம கையில் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம தான் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் ஒவ்வொரு மக்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம ரியலாக ஃபீல் பண்ணுறது, நம்ம எவ்வளோ கிஃப்டட் அப்படிங்கிறதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியறது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் போகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரூட்டாலேயே மரத்தோட ரூட்டாலே இந்த பிரிட்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஒரு 3500 ப்ளஸ் ஒரு 3000 7000 ஸ்டெப்ஸு வந்து சும்மா கிடையாது. மேலே இறங்கி ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது, மூச்சு வாங்கினது. பட் ஸ்டில் வி என்ஜாய்டு. இறங்கினதாக இருக்கட்டும் ஏறினதாக இருக்கட்டும் நல்லா என்ஜாய் பண்ணினோம். இது வந்து எனக்கு மெயினாக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேனாக்கா நான் ஜிம் ரெகுலராக போனதுனால எனக்கு நல்ல ஸ்டாமினா இருந்தது. அது ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ அட்லாஸ்ட் இந்த வந்து பிரிட்ஜுக்கு இதான் டபுள் டெக்கர் பிரிட்ஜு. அட்லாஸ்ட் இந்த பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு மேகாலயா ட்ரிப்பு போனீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணாமல் வரவே வராதிங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்டாமினா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு நான் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து கட்டாயம் போங்க. பை பை.